பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையில் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறது? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியும் இயேசு கிறிஸ்துவின் நிழலும். உடன்படிக்கை பெட்டியும் இயேசு கிறிஸ்துவின் நிழலும் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த செய்தியை நான் வைக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். கடந்து போய் கொண்டிருக்கிறது நாட்கள். வளர்ச்சிக்குரிய காரியங்களிலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் முழு வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பழைய ஏற்பாடில் சம்பவங்களிலே பொருட்களை மனிதர்களை அடையாளமாக வைத்து கிறிஸ்துவனுடைய மீட்பை குறித்தும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்தும் சத்தியங்கள் அநேகம் உண்டு. அதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆசாரிப்பு கூடாரம் என்ற தலைப்பில் நம்ம சத்தியங்களை பார்த்துருக்குறோம். அதில் எப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் அதை ஆராய்ந்து அதுக்குரிய சத்தியங்களை கொடுத்தாங்க. இதில் கொடுமை என்னன்னா, இந்த நாட்களிலும் அதே சத்தியங்களை பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெளிச்சங்களில் ஒவ்வொரு பொருளுக்கும், ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் அதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் குறிக்கிற நிறைய காரியங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து பேசுவதற்கு முன்பதாக ஒரு கூற்றுன்றதை விட ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி இப்போ இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்கா? எங்க இருக்கு? நம் ஜென்ரலா நான் கேட்கிறேன், யூதர்கள் அனுசரித்த உடன்படிக்கை பெட்டி இப்போ இருக்கா? இல்லை, இல்லைன்றதோட தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த தேர்ட் டெம்பிள் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு 3வது ஆலயத்தை கட்டுகிற ஒரு குழு அமைத்து இன்றும் தேடிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு 4 days பேக் கூட அந்த ஆலயத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தோண்டும் பொழுது கிட்டத்தட்ட 70 ரகசிய அறைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, 17 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப அந்த ஒரு டனல் மாதிரி, ஒரு குகை மாதிரி செஞ்சு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை யூதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலாக 2 கூற்று இருக்குது. ஒன்று, நெபுகாத்நேசார் இஸ்ரேல் மேலே படையெடுத்து, எருசலேமில் படையெடுத்து தேவாலயத்தை அழித்து என்ன பண்ணிட்டாரு? பொருட்களை எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, உடன்படிக்கை பெட்டி போய்விட்டது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல பெட்டி இருந்ததாகவும், ஆனால் அந்த பெட்டிக்குள்ள கற்பலைகள் மட்டும்தான் இருந்ததாகவும் ஒரு கூற்று இருக்குது. இதுவும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. கிபி 70 ரோமர்கள் வந்து படையெடுத்து எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்க? நாசம் பண்ணி அப்போ பொருட்கள் போயிடுச்சு, அதில் போயிடுச்சுன்னு சொல்ற ஒரு கூற்றெல்லாம் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இதனுடைய தேடுதல் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது. ஒரு குழு அமைச்சு தேடிட்டு இருக்கிறாங்க, 2000 வருஷமா தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூற்று வந்து நடுவில் வந்தது. எத்தியோப்பியாவில் சென்ட் மேரிஸ் என்ற சபையின் கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் யூதர்கள் போய் பார்த்தாங்க. ஜனங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல அவங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சென்று போய் பார்க்கும்பொழுது அதுவும் ஃபேக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல. ஒருவேளை அது கிடைச்சாலும் அது உண்மையான உடன்படிக்கை பெட்டியா என்பதற்குரிய ஆதாரமும் இல்லை. அதான் உண்மை. அப்போ எங்கடா இருக்குது இந்த பெட்டி அப்படின்னு ஒரு தேடுதல் வந்தது. அதன் அடிப்படையில் தேடும் பொழுது தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார். தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு?
மறைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் தள்ளுபடி ஆகமத்தில் 2வது மெக்கபேயர் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்குது, எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாராம், அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மலையில் புதைத்து வைத்தார், ஒரு குகை அமைத்து அதில் வச்சிருக்கிறாருன்னு ஒரு ஆதாரம் இருக்குது. ஆனால் தள்ளுபடி ஆகுமன்றதுனால அது நம்ம எடுக்கிறதில்ல. வாட் எவர், பெட்டி இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஆனால் உடன்படிக்கை பெட்டியினுடைய சாராம்சம் இருக்குது பாருங்க, தேவன் வச்சிருக்கிற சில கோட்பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தா அந்த பெட்டி ஒரு காலகட்டத்தில், ஏன்னா நமக்கு தெரியும் முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு ஒரு நிழலாட்டமா, ஒரு போதனையாக, ஒரு எச்சரிப்பு இருக்குது. அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் இங்க அங்க நிழலா இருந்தா இங்க என்ன இருக்குதுங்க, நிஜம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்குதுங்க, நிழலாக இருக்கிறது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நமக்கும் அந்த நிழல் தேவைப்படுகிறது. சரியா? இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். 1 by 1 அதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையினுடைய வளர்ச்சிக்குரிய காரியத்துக்கும் ஒப்பிட்டு அதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேவன் வேதத்தில் சொல்லும்போது ஏதேனும் ஒரு காரியத்தை பேசும்போது அவரை டிபெண்ட் பண்ணி பேசுவார். என்னுடைய அப்படின்னு பேசுவார். எப்படி பேசுவார்? என்னுடைய அல்லது தேவனுடைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை பாராட்டலோட சில காரியங்களை பேசியிருக்கிறார். அதுல அவர் பேசின மிக முக்கியமான ஒரு காரியம் எதுன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி பேசியிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன சொல்லுவோம், த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லுவோம். ஆனா தேவன் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம், கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்னவா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. கொஞ்சம் நிதானிச்சீங்கன்னா, இந்த புத்தகத்தை எழுதும் போது தேவன் தம்முடைய ஆவியினால ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்போ எழுதும் போது தேவன் சொன்னதுதான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்க கரெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா அது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, தேவன் தனக்கு செய்த உரிமை பெட்டி. தேவன் தனக்கு செய்த உரிமை பெட்டி. அதனாலதான் அவர் சொல்றார் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. நீங்க இன்னும் நிறைய இடத்துல பார்க்கலாம் தேவனுடைய பெட்டின்னு வரும். உடன்படிக்கை பெட்டி மென்ஷன் பண்ற இடத்துல எல்லாம் தேவனுடைய பெட்டின்னு வரும். இப்போ அவருடைய உரிமை, தேவன் தனக்கு நியமித்த ஒரு உரிமையாக செய்த ஒரு பெட்டி. அதனால்தான் அதோட டிசைன் எல்லாம் யார் தான் கொடுத்தா, தேவன் தான் கொடுத்தார். தேவனுடைய பெட்டி உடன்படிக்கை பெட்டி. விளங்குதா? அப்போ அவரு தனக்குன்னு ஆக்கிக்கிறார். இதே மாதிரி புதிய ஏற்பாடுல இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு நிகரா எதுங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய இது பொருளை வச்சு பார்க்கிறோம். அப்போ பெட்டி தேவனுடைய பெட்டி. அதே உரிமை பாராட்டல புதிய ஏற்பாடுல கொடுக்கும் போது பவுல் கிட்ட சொல்லும் சொல்றாரு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா அதுல அவருடைய உரிமை இருக்குது, அவருடைய ஆளுகத்துவம் இருக்குது, அவருடைய கர்த்தத்துவம் இருக்குது, அவருடைய பலம் இதுல இருக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா அவருடையது. என்னது? அவருடையது. அப்ப உடன்படிக்கை பெட்டியும் அவருடையது. அதனால்தான் பேட்டர்ன்ல இருந்து டிசைன்ல இருந்து எல்லாமே தேவன் தான் என்ன பண்ணாரு, கொடுத்தத செய்ய சொன்னாரு. அதான் நம்ம தியான வசனமாக வாசித்தோம். இப்ப இதே உரிமை பாராட்டல இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல யாருக்கு உரிமை பாராட்டி இருக்கிறார்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன். வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அதே உரிமை பாராட்டல தேவன் யாருக்கு சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றாரு. அப்போ என்னுடைய அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த பெட்டி தேவனுடைய பெட்டியா இருக்குதோ அப்படியே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நேசகுமாரன். யாருங்க? தேவனுடைய நேசகுமாரன். அப்போ இந்த ஒரு ஒப்பீடு ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இயேசு தேவனுடைய குமாரன்,
இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலே அந்த பேருக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கல. அதான் உண்மை. இயேசு தேவனுடைய குமாரன்ற மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கல. ஏன் சொல்றேன்னா, இயேசு தேவனுடைய குமாரன்ன்றத தெளிவா அறிஞ்சவர்கள் யார் தெரியுமா? அறிஞ்சது யார் தெரியுமா? யாருங்க? வாசிங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 4:41. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். நம்மளை விட இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் கிறிஸ்து என்றும் பிசாசுக்கு தெரியும். சீஷர்களுக்கு இயேசுதான் சொன்னாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த நாமத்தினுடைய வல்லமைய பிசாசு தெரிஞ்சிருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கல. ஆகாத காரியம், கூடாத காரியம் இயேசுவின் நாமத்தினாலே ஆகும். அதனாலதான் ஜபத்தின் ஆதாரமே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இல்லாம நீங்க ஜபிச்சீங்கன்னா அது கேட்காது. ஆனாதான் இயேசு சொன்னாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்ள, பிதா மகிமைப்படும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் சொன்னாரு, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது தெளிவா சொல்லினா சத்தியம் என்ன தெரியுமா? அதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கல. என்ன சத்தியம் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமை அது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆகல, எதெல்லாம் கூடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. பலவீனம் வருதா? இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனத்தை நான் சபிக்கிறேன்னு சொல்லுங்க, போயிடும். ஏன்னா பலவீனப்படுத்துகிற ஆவின்னு ஒன்று இருக்குது, அது பிசாசனுடைய கிரியைகள். புரியுதுங்களா? சுகவீனம் இருக்குதா? இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சுகத்தை கட்ட அவிழ்க்கிறேன்னு சொல்லுங்க, சுகப்படுவீர்கள். இது ஏதோ மாய வித்த கிடையாது, இது ஃபேக்ட். பைபிள் சொல்லுகிற கூற்று. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை, ஏன்னா இயேசு தேவனுடைய நேசகுமாரன், தேவனுடைய நேசகுமாரன். அவர் கேட்பதை கொடுப்பதற்குரிய அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? இதான் முதல்ல இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொல்லும் போது அதே நேரத்தில் இயேசு தேவனுடைய நேச குமாரன். சோ இந்த ஒப்பீடு பொருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பெட்டி உருவாக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இந்த பெட்டி உருவாகுவதற்கு தேவன் பயன்படுத்தின பொருட்கள் என்னென்ன சொல்லுங்க? சீத்தி மரம், அப்புறம் கொர்த்தகடு, அப்புறம் அவ்வளவுதான். ரெண்டு காரியம், சீத்தி மரம், கொர்த்தகடு. இப்போ கேள்வி என்னன்னா, தேவனுடைய பெட்டி தேவன் டிசைன் பண்றாரு, தேவன பொருட்களை சூஸ் பண்றாரு, தேவன பொருட்களை சூஸ் பண்றாரு. அப்போ இந்த சித்தி மரம் முதல்ல பார்க்கணும். இந்த சித்தி மரத்தை குறித்து நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா சரியான ரிப்போர்ட் அங்க இல்லை. சித்தி மரத்தை குறித்து நீங்க அந்த ஜூஸ் கம்யூனிட்டியில போயிட்டு அந்த வெப்சைட்ல போய் தேடணும். தேடினீங்கன்னா நிறைய விஷயங்கள் புலப்பட இப்போ ஓப்பனா இருக்குது, பார்க்கலாம். இந்த சித்தி மரத்தை முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த சித்தி மரத்தை எபிரேயர்கள் எப்படி அழைப்பாங்கன்னா the tree of sin, the tree of curse. இது சாபத்தின் மரம் அல்லது பாவத்தின் மரம்னு கூப்பிடுறாங்க. சாபத்தின் மரம், பாவத்தின் மரம். ஏன் அப்படி எபிரேயர்கள் அதை அழைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பேர் இருக்கு பாருங்க, சித்தீம், சித்தீம் அப்படின்ற பேரு எப்படி வந்ததுன்னா, இது ஒரு இடத்துல வளரக்கூடியது, அந்த இடத்துக்கு பேரு சித்தீம். சித்திம் சின்ன சி, மரத்துக்கு பேரு சித்திம் பெரிய சி. தமிழ் அப்படிதான் போட்டிருக்காங்க.
ஆக்சுவலா அந்த இடத்துல அந்த சித்தின்ற பள்ளத்தாக்கு ஒரு வனாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குல அது அதிகப்படியா அங்க விளையுது. வனாந்தரத்துல பல இடங்கள்ல இது பார்க்கலாம். பர்டிகுலரா அந்த இடத்துல இருந்ததுனால, அந்த சித்திம் பள்ளத்தாக்குல இருந்ததுனால இந்த மரத்துக்கு பேர் என்ன? சித்திம் மரம். ஏன் இத சாபம்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது தண்ணீர் இல்லாமல் வளரக்கூடியது. இதுக்கு தண்ணி தேவையில்லை. இந்த சித்தி மரத்துக்கு தண்ணீர் தேவையில்லை. இது சாதாரணமாகவே அந்த மண்ணில இருந்து வளரக்கூடிய ஒரு தன்மையை உடையதா இருக்குது. அதனால இந்த சித்தி மரத்துக்கு இலைகள் கிடையாது. சித்தி மரத்துக்கு இலைகள் கிடையாது, முட்கள் உண்டு. முள் இருக்கும், நல்ல சாலிடா பெரிய பெரிய முட்கள் இருக்கும். அதனால இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா சாபத்தின் மரம், இது பாவத்தின் மரம். சாபத்தின் மரம்னு முதல்ல பேர் வந்தது. சாபத்தின் மரம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, குறிப்பா அந்த சித்தின்ற ஒரு இடம் சொன்ன பாருங்க, பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல மோவாபியர் என்ன பண்ணாங்கன்னா பாகால் என்ற ஒரு சிலை வழிபாட்டை செய்ய ஆரம்பிச்சாங்க. பாகால் கிரியாத்துன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பாகாலுடைய வழிபாட்டு ஸ்தலமாக இந்த சித்தின் பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே தான் அது சிலையை வைப்பாங்க. அதை ஆராதிக்கிறவங்க யாருன்னா ஸ்திரீகள். ஆக்சுவலா பாலைவனத்துல இஸ்ரேலர் போகும்போது பர்டிகுலரா அந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பாட்டுறதுக்கு வந்து விருந்து உண்ணுங்கள் சொன்ன உடனே விருந்துக்கு வந்தாங்க. விருந்துக்கு வந்தவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. இது தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துச்சு. அது வாசிங்க, என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1-3. இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசிதனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில தான் the tree of sin ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, பாவ மரம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மரம் எங்க இருந்தாலும் அந்த அதுக்கு கீழே என்ன வைப்பாங்க, அந்த பாகால் பேயர் என்ற அந்த சிலையை வைத்து வணங்க விடுது. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வேப்ப மரம் இப்ப அந்த அளவுக்கு இல்லை. அப்பெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க வேப்ப மரம் இருந்தாலும் கீழே 3 கல் இருக்கும், 3 செங்கல் இருக்கும். அதுக்கு மஞ்சளை பூசி என்ன பண்ணுவாங்க, ஆமா அது வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு தெய்வீக தன்மை இருக்குதுன்றது ஐதீகம், அவர்களுடைய ஐதீகம். ஸோ எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி தான் அந்த சித்தி, எங்க பார்த்தாலும் அந்த பாகாலுடைய சிலையை வைத்து வணங்குறது வழக்கம். கேள்வி என்னன்னா, இந்த மரத்தை தேவன் ஏன் சூஸ் பண்ணார்? பிரியப்பட்ட ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இந்த மித்ராஷ் தல்மூத் அது அந்த புஸ்தகத்துல எல்லாம் படிக்கும் போது பெசலியல் பேசுறது சிலதை எழுதி வச்சிருக்கிறாங்க. பெசலியல் தெரியல, யாரு? அவர்தான் உடன்படிக்கை பற்றி செஞ்சவர். ஆசாரிப்பு கூடாரத்துல நிறைய வேலைகளை செய்யறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பெசலியல் என்றவர். இந்த பெசலியலுக்கு வந்து சொல்றாங்க, சித்தி மரத்துல நீ செய்யணும்னு ஆச்சரியமாய் போச்சான். அவருக்கு ஆச்சரியமாகி அவர் சில காரியங்களை பேசி இருக்கிறார். அது தல்முத் மித்ராஷத்துல எல்லாம் வந்திருக்கு, யூதருடைய புத்தகத்துல வந்திருக்கு. ஏன் தேவன் இதை தேர்வு செஞ்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு அந்த நாள்ல வந்திருக்கு. ஆனாலும் தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, 2வது முறை மோசே கிட்ட சொல்றாரு, நான் சொல்ற பிரகாரம் செய்யுங்க, நான் என்ன சொல்றேனோ அதன்படி செய்ய கடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பேச்சுக்கே இடம் இல்லை, அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ இது ஏன் தேவன் விரும்பினாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த மரம் அதிகப்படியான உஷ்ணத்திலிருந்து வளருது. அதிகப்படியான உஷ்ணத்துல இருந்து, தண்ணி தேவையில்லை, உஷ்ணத்துல இது வளரும். அதே நேரத்துல அதிகப்படியான அக்னிக்குரிய உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? இந்த சித்தி மரத்துல இருக்குது. ஏன்னா இந்த மரத்துக்கு மேல என்ன பண்றாங்க, கோல்டு பிளேட் வைக்கிறாங்க. பிளேட் வச்சு அதை ஹீட் பண்ணும் போது நார்மல் வுட் என்ன ஆயிடும், போயிடும்.
ஆனா சித்தி போகாது. அது அந்த அக்கினியை தாங்கக்கூடிய வல்லமை அதுல இருக்குதுன்றதுனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வுட்டை செலக்ட் பண்ணார். அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த அக்கினி என்பது பாடுகள், கஷ்டங்கள், நோவுகள் இதெல்லாம் இருக்கும். தாங்கக்கூடிய சக்தி அந்த சித்தினுக்கு இருந்தது. அப்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற சக்தி உள்ள மாமிசம் யாருன்னா இயேசு. லிட்டரலி நம்மளுக்கும் சரீரம் இருக்குது. ஆனா இந்த சரீரத்தினால அந்த பாவத்தை என்ன பண்ண முடியாது. என் பாவத்தை நான் சுமக்கலாம், ஆனா எல்லாருடைய பாவத்தை சுமக்க முடியுமா? முடியாது. அப்போ தேவன் இயேசுவின் சரீரத்தை தேர்வு செஞ்சாருன்னா அது வந்து ஸ்பெஷல் செலக்ஷன். உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற அந்த ஒரு வல்லமை, அந்த அக்கினிக்கு ஏதுவான பாடுகள், துன்பங்கள், துக்கங்களை தாங்கக்கூடிய சரீரம் இயேசுவின் சரீரம். புரியுதுங்களா? இயேசுனுடைய சரீரம். ரோமர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எதோட மாதிரி? அவர் எப்படி பாடுபட்டாரோ, எப்படி கஷ்டப்பட்டாரோ, சகலத்தையும் தன்னுடைய சரீரத்துல ஏத்துக்கிட்டாரோ, அதே மாதிரியே இப்ப யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? சபையாராகிய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பிரச்சனை வந்துட்டா பிரச்சனைன்னு சொல்றது பிரச்சனை ஆயிடும். இந்த பிரச்சனைக்குள்ள தேவன் எனக்கு இருக்கிறாரு, இந்த பிரச்சனையை மாற்ற அவரால் கூடும்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப தேவன சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ரோமர் 5:8 கூட வாசிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பை என்ன பண்ணாரா? விளங்க பண்ணினாராம். அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட மரம், சாபத்தின் மரம், பாவத்தின் மரத்தை தேவன் எங்க கொண்டு வந்துட்டாருங்க? ஆசாரிப்பு கூடாரத்துல, அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய பெட்டியாக தேவன் அதை உரிமையாக்கி கொண்டார்னா, அப்படியே பாவ சரீரத்தில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மையும் அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். கர்த்தருடைய தேர்வு பாருங்க எப்படி இருக்கு. அப்ப இந்த சித்தி மரத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். ரெண்டாவது, அந்த சித்தி மரத்தோடு கூட எதை ஜாயின் பண்ணாங்க? பொண்ணு தகட ஜாயின் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு, இந்த கோல்டை வந்து எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா, அப்படியே போடல, கோல்டு அப்படியே போடல, அது பிரத்யேகமா தகடுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அது ஒரு லேயர், அது ரொம்ப தின் லேயர். அந்த தின் லேயர்ல, ஏன்னா அந்த பெட்டிக்குள் அந்த சித்தி மரத்துல நிறைய சித்திர வேலை செஞ்சிருப்பாங்க, வுட்ல நிறைய சித்திர வேலை செஞ்சிருப்பாங்க. அது கரெக்டா தின்னா இருந்தா தான் அது என்ன பண்ணும், அந்தக்குள்ள மர்ஜ் ஆகி அந்த ஷேப்பு, சின்ன சின்ன டாட் எல்லாம் கிளியரா தெரியும். அப்போ அவ்வளவு தின்னா என்ன இருக்கணும்? தங்கம் இருக்கணும். அப்ப அது அவ்வளவு தின்னா மாறணும்னா அந்த அளவுக்கு அதை ஹீட் பண்ணணும், அந்த அளவுக்கு அதை புடமிடணும். சில ஆராய்ச்சி தகவல் சொல்லுது 7 முறை புடமிட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அந்த கோல்டு. அவ்வளவு தின்னா வரணும்னா அதை அப்படி ஃபைன் பண்ணி அதில் இருக்கிற களிம்பை நீக்கி அடாஸ் எல்லாத்தையும் நீக்கி கடைசியில் அந்த பியூர் 100% இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து அதை தட்டி நேர்த்தியான ஒரு பிளேட் ஆக்கி அதை அந்த சித்தி மரத்துக்கு மேல என்ன பண்ணாங்க? ஒட்ட வைத்தாங்க. அப்போ அதோடைய மரத்துல என்ன மர வேலை செஞ்சாங்களோ அந்த ஷேப் அப்படியே அந்த கோல்டு அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, அப்படியே அதுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலா கோல்டு, தங்கம், பொன் அப்படின்றத நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது அது எதை குறிக்குதுங்க? சொல்லுங்க. தேவனுடைய சுபாவம், the divine nature of God. தேவனுடைய சுபாவத்தை குறிக்குது. தேவனுடைய சுபாவம் என்ன? டிவைன் நேச்சர் ஓகே, தேவனுடைய சுபாவம் பொண்ணு என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு, அவர்ன்றது யாருங்க? தேவன் உட்கார்ந்து
வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போ இத புடமிடுறது யாருங்க? தேவனை புடமிடுறார். தேவனை புடமிட்டு அப்படியே அந்த புடமிடுறதுல யாருக்கு கம்பேர் பண்றாருன்னா லேவியின் புத்திரருக்கு கம்பேர் பண்றாரு. லேவியின் புத்திரர் யாருங்க? ஆசாரியர்கள். யார் ஆசாரியர்கள்? அப்ப டமான்னு ஒரு பிரச்சனை வருதுங்க, எதிர்பாராத விதத்துல ஒரு பிரச்சனை வருதுங்க. ஏன் வருதுங்க? யோசிங்க. அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யாரு மூல காரணம்? பிரச்சனைக்கு மூல காரணம் யாருங்க? அதான் நம்ம தான். நான் ஒருத்தர் கை நீட்டுறேன்னா ஒரு விரல் தான் முன்னாடி போவோம், அடுத்த 3 விரல் என்ன காட்டுது? விளங்குதா? இந்த ஒரு லாஜிக்கை பிடிச்சிங்க. இது ரொம்ப நல்லது. ஒரு பிரச்சனை ஒன்று வருதா, ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் தவறா ஏதாவது பேசியிருக்கிறேன்னா, நான் தவறா ஏதாவது நடந்திருக்கிறேன்னா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரை, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்களேன். நீங்க அதுக்கு காரணமா இல்லைன்னா கூட எதிர்மறையா இருக்கிற சூழ்நிலை தேவன் மாற்றுவார். அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க இருதயத்தை கரைய பண்ணுவார். அப்போ இந்த பொண்ணுன்றது பியூரிஃபைடு ஹோலினஸ் சொல்றாங்க. பியூரிஃபைடு ஹோலினஸ், அதாவது தேவன் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம்னா இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சுத்திகரிப்பு இருக்குதா? இந்த பிரமாணம் இருக்குதா? சுத்திகரிப்புன்ற பிரமாணம் இருக்குதா? வாசிங்க 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிப்பு இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பொண்ணா மாறணும்னா என்ன நடக்கணும் சொல்லுங்க? சுத்திகரிப்பு நடக்கணும். அப்போ நீங்க தேவன் விரும்புற பாத்திரமா மாறணும்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரிக்கணும். ரொம்ப முக்கியம். குடும்ப ஜெபத்துல உங்கள் பிள்ளைகளை சொல்லுங்க, பாவ அறிக்கையிட சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமா நான் செஞ்ச காரியத்தை எனக்கு மன்னிய மாட்டவர்னு சொல்லுங்க. கணவன் மனைவியா உட்கார்ந்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம சுத்திகரிக்க தான் என்னவா மாறுவோம்? பசும் பொண்ணா மாறுவோம். அப்படியே ஜபத்துல போய் உக்காந்து அப்படியே பேசிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சி போறது கிடையாது. முதல்ல உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ளுங்களா. அதனால தான் தேவன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நாளைக்கு நான் உங்க கூட பேச போறேன், இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுக்கணும். ரொம்ப முக்கியம். நம்மை நாமே சுத்திகரிச்சுக்கணும். ஆண்டவரே உமக்கு விரோதமா அதான் ஒரு இடத்துல இயேசு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அந்த கெட்ட குமாரன் கதையில சொல்லும் போது அவர் சொல்றான், அவன் எப்படி கன்ஃபர்ஸ் பண்றான், அவன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான் பாருங்க. அது நடந்த சம்பவம் இல்ல, இயேசுவினுடைய உவமை. அப்ப இயேசுவை டெவலப் பண்ணி சொல்றாருன்னா வார்த்தையை யார் தான் போடுவா? இயேசு தான் போடுவாரு. தேவன் கொடுக்கிற வார்த்தை தான் போடுவாரு. அவன் சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இந்த கன்ஃபர்ஷன் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் செய்த மீறுதல்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. கேட்டு பாருங்க. இதுதான் சுத்திகரிக்கிறது. இதுதான் மென்மேல நீங்க என்ன ஆகுறீங்க? தேவனுடைய அந்த சுபாவத்துக்கு ஏதுவாக நம்ம மாறுகிறோம். சரி, இந்த சுத்திகரிப்பு எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த சுத்திகரிப்பு எதற்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த முன்னாடி வாசம் மல்கியா 3:3 ஆசாரியர்களுடைய குமாரர்களை அவரு, லேவியருடைய குமாரர்களை அவரு சுத்திகரிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு அவங்க என்னவா மாறணும்? தேவன் சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணா மாறணும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தினாலே இந்த சுத்திகரிப்புன்ற பிரமாணத்தை ஏன் வச்சாருன்னா, தீத்து 2 அதிகாரம் 14 தீத்து 2 அதிகாரம் 14.
அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி என்னவா நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தை பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பின் மேன்மை. சுத்திகரிப்பு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, நற்கிரியை செய்யக்கூடிய தகுதி, தேவனுடைய சொந்த ஜனமா ஆகிறதுக்குரிய தகுதி, பக்தி வைராக்கியம் எல்லாமே எதுல தான் இருக்குது? சுத்திகரிப்புல தான் இருக்குது. அப்போ நம்மளால நற்கிரியை செய்ய முடியல, பக்தி வைராக்கியம் இல்ல, தேவனுடைய சொந்த ஜனமா இருக்கிறோன்ற உணர்வு இல்லைன்னா உங்களுக்குள்ள சுத்திகரிப்பு திறன்பட செயல்படலன்னு அர்த்தம். நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளலன்னு அர்த்தம். நீங்க சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதை செஞ்சு பாருங்களேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். செஞ்சு பாருங்களேன். ஏதோ காலையில ராத்திரி மாத்திரம் ஜபத்துல மாத்திரம் செய்யறது கிடையாது. அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போது தேவன் இண்டிகேஷன் கொடுப்பாரு. இந்த விஷயத்த நீ தப்பா பண்ணிட்ட, இந்த விஷயத்த நீ தப்பா பேசிட்ட, இது நீ தவறா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, இது நான் தெரியாம நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறார், உள்ள இருந்து இண்டிகேஷன் கொடுக்கிறார். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி முதல்ல தேவனுடைய பெட்டியா இருந்தது. அப்படியே இயேசு தேவனுடைய நேசகுமாரன், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? ரெண்டாவது பார்த்தோம், இதுல பயன்படுத்தப்பட்ட பொருள் சித்தி மரம், ரெண்டாவது பொன் தகடு. சித்தி மரம்ன்றது பாவ மரம். அப்படியே இயேசு இந்த உலகத்துல பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். பொன் தகடுன்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு அவர் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் பட்டு அந்த காரியத்தை உள்வாங்கினார். சரியா? மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி செஞ்சாங்க. பெட்டிக்குரிய காரியம் எல்லாம் செஞ்சாங்க. அதில் என்ன கம்பு வைக்கணும் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பாகமாக இருக்காது, தேவனுக்கு சித்தமான இது இரண்டாம் பாகமாக இதை எடுக்க போகிறோம். அப்போ நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பெட்டி செய்யப்பட்டாயிற்று. அதுக்கு மேலே ஒரு மூடி, அதற்கு மேலே ஒரு மூடி தேவைப்படுது. பெட்டிக்கு ஒரு மூடி. அந்த மூடி மாத்திரம் தேவன் பிரத்யேகமாக செய்ய சொன்னார், ரொம்ப விசேஷமா செய்ய சொன்னார். யாத்ராகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், 25, 21. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. இப்போ ரெண்டு விஷயத்தை இங்க சொல்றாரு. ஒண்ணு, மேல என்ன வைக்கணும்? மூடி, கிருபாசனம். பெட்டிக்குள்ள என்ன வைக்கணும்? சாட்சி பிரமாணம். சாட்சி பிரமாணம். முதல்ல இந்த கிருபாசனத்தை நம்ம பார்க்கலாம். மேல்தட்டு, மேல்தட்டு, இந்த பெட்டியை மூடுற மேல்தட்டு என்னவா வச்சுட்டாருன்னா தேவன் கிருபாசனத்தை வச்சுட்டார். இந்த கிருபாசனம் எதற்கு நிழலா இருக்குதுன்னா தேவனுடைய கிருபை. எதுக்கு நிழலா இருக்குது? தேவனுடைய கிருபை. இப்போ காரியம் என்னன்னா, கிருபையை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? கிருபையை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஆக்சுவலா லாஸ்ட் டைம் கூட ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். மிகப்பெரிய ஒரு சபை, கெனத் கோப்லான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் பெரிய சர்ச், வேர்ல்டுல பெரிய சபை வச்சிருக்காங்க. அங்கே டீமை சேர்ந்தவர் ஒருத்தர் பேசுறாரு, கிருபையை குறித்து பேசுறாரு. அந்த கிருபையை குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது கிருபையின் காலம். கிருபையின் காலம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. இனி வர்றதெல்லாம் உபத்திரவ காலம். இப்படி பிரிக்கிறாங்க. பிரிச்சு இந்த கிருபை போனதுனால நிறைய பேர் திருச்சபைக்கும் திருச்சபைக்கு கொடுக்கிற காரியத்துல திருச்சபையை அண்டி கொள்ளாதவர் எல்லாரையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? அழிச்சு போட்டுருவார். இது பிரசங்கம். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது மெஜாரிட்டி வைஸ் நிறைய இடத்துல இருக்குது, இந்த கிருபையின் காலம்னு. நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, கிருபையின் காலம்னு வசனம் இருக்குதான்னு. கிருபையின் காலம் வசனம் இல்லை. அப்ப அந்த வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா, கிபி 300க்கு அப்புறம் ரோம ராஜா இருக்கிறார் பார், கான்ஸ்டன்டைன் டி நோபல். இந்த கான்ஸ்டன்டைன் வந்து ரட்சிக்கப்பட்டார். உலகத்தையே ஆளக்கூடிய ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜா. இப்ப அவர் ரட்சிக்கப்பட்டதுனால உலகத்துக்கே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திடீர்னு நம்ம மோடிஜி வந்து நம்ம எல்லாரையும் வந்து கன்வெர்டட் கிறிஸ்டினா மாறணும், எல்லாரும் இப்படியா மாறணும்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகத்துல.
இந்த கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்பட்டதுனால ஆயிடுச்சு. அப்போ இந்த இடோ கிரேஷியஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இடோ கிரேஷியஸ், இதுதான் கிருபையின் யுகம் அல்லது கிருபையின் காலம் அப்படின்றது கிபி 300ல் வந்த வார்த்தை. அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. கிருபையின் காலம் இருக்குது, அது முடிஞ்சிடும், ஆனா வசனம் இல்லை. அப்போ கிருபைனா என்ன அப்படின்னா, கிரேஸ் த கேரக்டர் ஆஃப் யெகோவா. கிருபை என்பது தேவனுடைய சுபாவம், அது ஒரு பொருள் அல்ல. கிருபை என்பது ஒரு காரியம் அல்ல, அது பொருள் அல்ல, அது தேவனுடைய சுபாவம். ஆனால் பொதுமொழிபெயர்ப்புல ரொம்ப அருமையா வார்த்தை போட்டிருப்பாங்க. இரக்கம், தயவு, பேரன்பு. கிருபைக்கு கிருபை எங்கெல்லாம் வருதோ இந்த 3 வார்த்தை போட்டிருப்பாங்க. இரக்கம், தயவு, பேரன்பு. ஏன்னா அது தேவனுடைய குணம், அது தேவனுடைய குணமா இருக்குது. அதனால தான் பாருங்க, இந்த கிருபை தேவனுடைய குணம்னா, ஏன்னா இந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டாதான் கிருபாசனத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும். இந்த கிருபாசனம் எவ்வளவு முக்கியத்துவன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த கிருபை எதுக்கு, தேவனுடைய குணம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்களேன். யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்ப பழைய ஏற்பாடுல கிருபையை குறித்து பேசப்பட்டிருக்க, பழைய ஏற்பாடுல கிருபையை குறித்து பேசியிருக்கிறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது சொல்றாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது. அது ஒரு ஷார்ட் பீரியட் கிடையாது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே நேரத்துல நீங்க முற்பிதாக்கள் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய கண்கள்ல எனக்கு என்ன கிடைச்சது, கிருபை கிடைச்சது. அப்போ தேவனுடைய குணம் பார்க்கும்போது கிடைச்சது. ஆனா முற்றுமுடிய இந்த கிருபாசனம் எப்படி இருக்குதோ அப்படியே தேவனுடைய கிருபை நம்ம மேல சம்பூர்ணமாய் வருத்துக்கு. அது 16-17 தானே, அது 2 வசனத்தை வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. வழங்குதா? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தம்முடைய சுபாவத்தை என்ன பண்ணிட்டாரு, காண்பித்தார். இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா தேவன் மன்னிக்கிறார் இல்லையா, அதை கிருபைன்னு எடுக்கிறோம். அது கிருபைன்னு எடுக்கிறத விட தேவனுடைய குணம்னு எடுக்கணும். ஏன்னா பாவத்துக்கு மன்னிப்பு எதுல கிடைக்குது, பாவ மன்னிப்புக்கு எது வேணும் சொல்லுங்க, நிவர்த்தி ஆகும். கழுவப்படுறது எதனால, இயேசுவின் ரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ கிருபை என்றது தேவனுடைய குணம். ஒரு பாவி மன்னிப்பு கேட்கும் போது தேவனுடைய குணம் பாக்குது, கண்ணு பாக்குது, இரக்கம் செய்து அவன் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது பாவம் மன்னிக்கப்படுது. தேவனுடைய லிஸ்ட்ல இருந்து டெலீட் ஆயிடுச்சு. அவன் செய்த பாவங்கள் தேவனுடைய லிஸ்ட்ல இருந்து டெலீட் ஆகுது. இப்போ இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம். அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, நல்ல கவனிங்க, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ நீங்களும் நானும் வாழ்றோம்னா, இருக்கிறோம்னா கிருபையின் ஆளுகையில இருக்கிறோம். இந்த கிருபையின் ஆளுகை எங்க கொண்டு போகுதுன்னா, நித்திய ஜீவனுக்கும் நீதிக்கும் கொண்டு போகுது. விளங்குதா? அப்போ கிரேஸ் இஸ் நாட் ஷார்ட் டைம். அது ஒரு குறித்த நேரத்துல வர்றது கிடையாது, அது நித்தியமா வரப்போகுது. உண்மையிலே இந்த கிருபையை எப்போ உணர்வோம் தெரியுமா? இந்த கிருபையை எப்போ உணர்வு, இப்ப நம்ம உணரல, எப்போ உணர்வோம் தெரியுமா? என் மகளே என் மகனே வான்னு கூப்பிட்டு சிங்காசனத்துல உட்கார வச்சு கிரீடம் வைக்கிறாரு பார்த்தீங்களா, அப்ப உணர்வீங்க கிருபைய. இந்த கிருபை தான் என்னை கொண்டு வந்து என்ன பண்ணுச்சு, இங்க உட்கார வச்சிருக்குது, ராஜ்யத்துல உட்கார வச்சிருக்குது,
பாவங்களை மன்னித்து இன்னைக்குன்னா கிறிஸ்துவினுடைய அந்த வலது பாரிசத்துல அவரோடு கூட சிங்காசனத்துல உட்கார்றது கூட அந்த கிருபையை கொடுத்தது தேவனுடைய கிருபை. சரியா? அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த கிருபை பெருகணும். கிருபை என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகணும். இன்னும் சொல்ல போனா இன்னும் நம்ம ஆழமா அதுக்குள்ள போகணும், இன்னும் ஆழமா நம்ம அறிஞ்சிக்கணும். கிருபையினுடைய அறிவை பெற்றுக்கொள்ளணும்னா இது எப்படி பெருகும்ன்றதுக்கு பவுல் சொல்றாரு, அநேகருடைய ஸ்தோத்திரம். ஏன் ஆராதனை நேரத்துல வாயை திறந்து ஆராதிங்கன்னு சொல்றோம்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறான்னா கிருபையில அவன் வளர்க்கிறான். கிருபையின் பெருக்கம் துதிக்கும் பொழுதுதான் வரும். அதுக்காக தான் சொல்றோம், அதுக்காக தான் துதிக்க சொல்றோம். வீடுகளில் துதிக்கும் பொழுது, சபைகளை துதிக்கும் போது அது அதனுடைய பிரம்மாண்டமே தனி. அப்போ இந்த கிருபை எப்படி பெருகுதுன்னா ஸ்தோத்திரத்தின் மூலம் பெருகுது. இன்னொரு இடத்துல நான் ரொம்ப டீப்பா போல, அவருடைய கிருபையை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காகன்னு ஒரு வசனம் இருக்கு. தேவன் சித்தமான அடுத்த பாகத்துல நான் அந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசுறேன். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த கிருபை, கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபைய கொடுத்திருக்கிறாரு. ஆனா எப்படி கொடுத்திருக்கிறார்னா மெஷர் பண்ணி கொடுத்திருக்கிறார். எப்படி? அளவு. எப்படி? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே. விசுவாசத்துக்கு ஒரு அளவு இருக்குது. எல்லாருமே சத்தியத்தை கேட்டவொடனே நான் மாறிட ஆண்டவரே மாற மாட்டாங்க. போனோம், ஏதோ பேசினாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க உக்காந்துட்டு போனா போதும், சண்டே சர்வீஸை முடிச்சிட்டேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா புறப்பட்டு வருகிற வார்த்தை உண்மையிலே விசுவாசத்தை கட்டி எழுப்புறது யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் மாத்திரம்தான். அதனால தான் வார்த்தை என்ன பண்ணணும்? கூர்ந்து கவனிக்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிருபை கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா குமாரன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு மெஷர் பண்ணி தான் கொடுக்குறாரு. கிருபை என்ன பண்றாரு? மெஷர் பண்ணி தான் கொடுக்குறாரு. என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? சரி, ஓகே, வசனம் வாசலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 4:7. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? இப்ப நீங்களே உங்களை கேட்டுக்கணும், நான் எந்த அளவுக்கு கிருபையில இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு கிருபையை உணர்ந்து இருக்கிறேன். கிருபையை உணரலன்னா கிருபையை பத்தி தப்பா பேசுவோம். கிருபையை உணர்ந்தீங்கன்னா எல்லாம் கிருபைன்னு சொல்லுவோம். ஏன்னா அது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய பேரன்பு. இப்போ உறக்கம், இரக்கம் எல்லாம் அவருடைய கேரக்டர் எல்லாமே அதுல கிருபைக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க? அடங்கி இருக்குது. இப்போ அதனாலதான் சொன்னாரு, அப்பவே ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு சபைக்கு. என்ன எச்சரிப்பு கொடுத்தாரு? அதுல 14வது வசனம் வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல், என்னவா கிருபையை பத்தி பேசிட்டு சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நல்லா புரிஞ்சுங்க. கிருபையை குறித்து டிக்ளரேஷன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை தேவன் வச்சிருக்கிறார். கிருபையை பற்றி பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். அது தேவனுடைய சுபாவம். நம்ம சொல்றோம்ல, பிரதர் சரியில்லைங்க, எதை வச்சு சொல்றேன்? அவருடைய சுபாவம், அவருடைய பேச்சை வச்சு சொல்றோம். அந்த மாதிரி கிருபையை குறித்து நான் விமர்சனம் பண்ணேன்னா தேவனுடைய சுபாவத்தை விமர்சனம் பண்றேன். அது மிகவும் கொடிது. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கிருபையை குறித்து பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு புரியும்,
கிருபாசனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருபை எவ்வளவு முக்கியம்னா, அந்த காரியத்தை அந்த பெட்டிக்குள்ள வச்சேன், பெட்டிக்கு மேல வச்சேன். 2 கேருபீன்கள் நடுவில் என்ன பண்ணாரு, அந்த பெட்டிக்குள்ள அதை வைக்கிறத பார்க்குறோங்க. இப்போ அங்க இருந்தது பாருங்க, 2 கேருபீன்களை வச்சுதான் அதுக்கு நடுவில் இருக்கிற இடம், அதுக்கு நடுவில் இருக்கிற இடம் கிருபாசனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருபாசனத்துல இருந்து தேவன் பேசுறார். தேவன் என்ன பண்றாரு, பேசினா சகலத்தையும் செஞ்சாரு. அதை யார் தான் பார்க்க முடிஞ்சது? அந்த கிருபாசனத்தை, அந்த உடன்படிக்கை பெட்டிய தோற்றத்துக்கோ பார்க்கறதுக்கோ யாருக்கு தான் அதிகாரம் கொடுத்தாரு? பிரதான ஆசாரிக்கு தான் கொடுத்தாரு. இப்போ கிருபையை நம்ம உணர்ந்துக்கணும்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த கிருபாசனம் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது என்ன ஆயிடுச்சுங்க? 2ஆக கிழிந்தது. அப்படின்னா என்ன? கிருபை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கண்களின் தயவு மாதிரி இருந்தது. ஆனா இயேசுவினுடைய மரணத்துக்கு பிறகு எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, எல்லாருக்குமே கிடைச்சிச்சு. உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அதனால தான் எவ்வளவு தான் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி பேசினாலும், எவ்வளவு தான் நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய காரியங்களை செஞ்சாலும், இந்த கிருபை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. இந்த கிருபை நம்மை பராமரிக்கிறது. இந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய கிருபை ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுங்க? கிருபாஸ், அதாவது அது வாசிங்க, யாத்திராகமம் 25:21. கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. இப்ப என்ன வைக்க சொல்லி இருக்கிறாரு? சாட்சி பிரமாணத்தை வைக்க சொன்னார். சாட்சி பிரமாணம்னா அதுக்குள்ள சில பொருட்களை வச்சு அதை தான் சொல்றாரு சாட்சியின் பிரமாணம். அவர் உள்ள வச்சிருக்கிற பொருளை தான் சாட்சியின் பிரமாணம் சொன்னார். அப்போ அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? வேறுங்க, அவங்க சொல்லிட்டோம். சகோதரிகள் சொல்லுங்க, என்ன இருந்தது? சொல்லுங்க சோஃபி. அப்புறம் வெரி குட், ஆரோனின் துளித்த கோல். அப்புறம் சொல்லுங்க தீபக். பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா. 3 பொருள் இருந்தது. 3 பொருள் இருந்தது. ஓகேவா? என்னென்ன இருந்தது மறுபடியும் சொல்லலாம். ஆரோனின் துளித்த கோல், 10 கட்டளை, 10 கட்டளைகள். அதுவும் தேவன் கையினால வசனம் வாசிக்க வேணா, குறித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, தேவன் தன்னுடைய கையெழுத்தா எழுதின கற்பலைகள். 2வது பாத்தீங்கன்னா ஆரோனின் துளித்த கோல். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம், என்னாகமம் 17:10 அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெட்டிக்குள்ள என்ன வைக்க சொன்னாரு? ஆரோனின் துளித்த கோலை வைக்க சொன்னாரு. 3வது பொற்பாத்திரத்துல மன்னா, கர்த்தர் கொடுத்த அந்த மன்னாவை வைக்க சொல்ற. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அந்த வசனத்துப்படி அந்த பெட்டிக்குள்ள 3 காரியத்தை வச்சேன். இப்போ என்னன்னா, இந்த 3 விஷயத்தை தேவன் என்னன்னு சொல்றாரு? சாட்சி பிரமாணம். சாட்சி பிரமாணம். முதல்ல சாட்சினா என்னன்றதை நம்ம விளங்கிக்கணும். இப்போ பிரதர் ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, அதை யார் பார்த்துருக்கிறேன்? நான் பார்த்துட்டேன். நான் தான் ஐ விட்னஸ், நான் தான் பார்த்த சாட்சி. இப்போ இவரு போய் அதை செய்யலன்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? செஞ்சாரு, நான் பார்த்தேன். ஒருவேளை இவர் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சேன்னு சொன்னா, நான் பார்த்தேன்னு சொன்னா, அந்த சாட்சி என்ன சாட்சி? பொய் சாட்சி. புரியுதுங்களா? அப்போ சாட்சி பிரமாணம் சொல்லிட்டு இந்த 3 பொருளை காட்டுறாரு. எது? கற்பலகை, தேவனுடைய விரல்களினால் எழுதப்பட்ட கற்பலகை. 2வது ஆரோனின் துளித்த கோல். 3வது மன்னா. 3 விஷயத்தை காட்டுறாரு. இந்த 3 விஷயத்தை ஏன் காட்டுறாருன்னா, இந்த 3 விஷயத்துக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த 3 விஷயத்திலையும் ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு காரியம் தொடர்பு இருக்குது. என்னன்னு நினைக்கிறீங்க? அதிசயம் வேற. அது ஓகே, அது ஓகே. சாட்சியின் பிரமாணம் எப்படி அதிசயமானது? சாட்சி இது சொல்லுது, எச்சரிப்பை கொடுக்குது. என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பொருள்லையும் ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சிருக்குது. ஒரு காரியம் அதுல இருக்குது. அதனால தான் சொன்னாரு இது சாட்சியின் பிரமாணம். எதுங்க? ஆரோன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை, நியாய தீர்ப்பு 3 விஷயத்துலேயே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 2 கற்பலகை தேவன் முதல்ல என்ன பண்ணாரு? கையில் எழுதி கொடுத்தாரு. மோசே என்ன பண்ணாரு? எடுத்துட்டு கீழே வந்தோன்னா இவங்க என்ன பண்ணாங்க? விக்கிரகத்தை
வணங்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டாரு அவரு? உடைச்சிட்டார். உடைச்ச உடனே அங்க ஒரு அழிவு வந்தது. தேவன் அழிச்சார், கோபாக்கினியை ஊட்டினார். 3000 பேர் செத்தாங்க. 3000 பேர் செத்தாங்க. அதுக்கு சாட்சி என்ன பண்ணிட்டாரு? 2 கற்பலகையை வச்சுட்டார். 2வது ஆரோனின் துளிர்த்த கோல் வரும்போது இதே பிரச்சனை தான். அங்கே என்ன பண்ணுறாங்க? மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக இந்த தாத்தான் அபிராம் அப்படின்னு ஒரு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய 250 பிரபலமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணும்போது தேவன் அங்கே என்ன பண்ணாரு? திறந்து பூமியை திறந்து உள்ள போட்டு அவங்கள மூடினாரு. அத்தோட முடிஞ்சதுன்னா முடியல. இந்த செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு சபையார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய 14,000 பேர் சங்கரிக்கப்பட்டாங்க. தேவனுடைய கோபாக்கில் என்ன பண்ணு? தேவ சமூகத்திலிருந்து வெளியில வந்து எல்லாரையும் அழிச்சு போட்டுது. 14,000 பேர் மரிச்சாங்க. அதுக்கு நேரில் என்னது? ஆரோனின் துளித்த கோலை எங்க வைக்க சொன்னாரு? பெட்டியில் வைக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா மன்னா. எங்க கேட்டாங்க? மன்னா வனாந்தரத்தில் கேட்டாங்க. கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். கிடைக்குமா? இவன் அங்க அதான் அது சொல்றது, துக்கத்தின் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு, அடிமைத்தனத்தின் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, இப்போ தேவன் விடுதலை கொடுத்து கொண்டு வராரு. வனாந்தரத்துல வந்து கிடைக்காத ஒரு விஷயத்தை கேட்டான். என்ன கேட்டான்? காடை, அப்புறம் சாப்பாடு. ஆல்ரெடி கொடுத்தாரு. ஆனா முதல்ல தேவன் அவங்களுக்கு என்னதான் கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு. ரெகுலர் ஃபுட்டு. என்ன மாதிரி ஆரோக்கியமா இருந்திருக்கும் பாருங்க. பரலோக தூதர்கள் சாப்பிடுற ஃபுட்டை அறியாத மன்னாவை கொடுத்தாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சைடிஷ் வேணும் ஆண்டவரே, மெயின் டிஷ்ஷே சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் சைடிஷ் வேணும். நாங்கள் அங்கே இருந்தால் அதை அடிச்சு சாப்பிட்ருப்போம், இதை அடிச்சு சாப்பிட்ருப்போம், ஓடுறது தாவுறது குதிக்கிறது. இப்போ வீட்டுக்கு போனால் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே வாச்ச அப்படி ஆசைப்பட்டான். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? காடையும் கொடுத்தாரு, கூட கர்மாவும் பண்ணிட்டாரு. காடையும் கொடுத்து கர்மாவும் பண்ணிட்டாரு. எல்லாம் அந்த வசனம் சொல்லுது, வாயில இருக்கக்கூடிய அந்த கறியை எடுக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டானா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எப்படி இருந்திருக்கு பாருங்க வனாந்தரத்துல. ஸோ அதுக்கு நேராட்டம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாரு? மன்னாவை வச்சார். இதுதான் சாட்சியின் பிரமாணம்னு பெட்டிக்குள்ள வச்சார். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இது 3 நியாய தீர்ப்பு. 3 விஷயத்துக்கு தேவன் தம்முடைய குமார் மூலமா நியாயம் தீர்க்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னா, கன்றுக்குட்டி என்ன பண்ணாங்க? அவங்க விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. இன்னைக்கு சபையாரா இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. சிலை வழிபாடு மட்டுமல்ல, பொருளாசை, இந்த உலகத்தை சார்ந்தது, தேவனை விட்டு பிரிகிற காரியங்கள். அதனால தான் வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றோம், மொபைல்லையே கிடக்காதீங்க, மொபைல்லையே விழுந்திருக்காதீங்க. அது தேவனை உங்களை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம். அது விக்கிரக ஆராதனை. அதுக்கு தேவன் தண்டிப்பார். அதுக்கு தேவன் தண்டிப்பார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, தெய்வத்தை விட்டு நீங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்க அதுக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் தண்டிப்பார். விளங்குதா? புரியுதுங்களா? அதுக்கு சாட்சி எது? அந்த 2 கற்பலகை. ஆரோனின் கோல்னு சொல்லும் போது தேவ சமூகத்துல துணிகரம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல துணிகரம் இருக்கக்கூடாது. கர்த்தர் அங்க வாசம் பண்ணுகிற இடம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இதுதான். இந்த இடத்துல நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணணும். அந்த பயபக்தி இருக்கணும். திருச்சபைக்குள்ள உள்ள வரும்போது இது ஏதோ ஒரு சின்ன கட்டிடம் கிடையாது. இங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கேட்கும் போது அவர் கொடுக்கிறார், அவர் பேசுறாரு, அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். ஏன்னா இங்க வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு போறோம். அவர் இருக்கிற இடம். அப்போ அதுக்குரிய ஒரு மரியாதை நம்ம என்ன பண்ணோம்? கொடுக்க வேண்டியது அவசியம். 3வது ஒரு காரியம் என்னன்னா, தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. என்ன பரீட்சை பார்க்க தெரியுமா? ரொம்ப சுலபமாக சொல்லிடுவோம். கர்த்தர் செய்யணும்னா செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டேறாரு. கர்த்தர் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் கர்த்தருக்கு ஐடியா கொடுப்போம். கர்த்தருக்கு ஐடியா கொடுப்போம். இல்லை ஆண்டவரே இதெல்லாம் சொல்லி என்னை சோதிக்காதீங்க, வியாதியோ அதுவோ இதோ அதெல்லாம் வேணாம், பணத்தை நல்லா கொடுத்துருங்க, அப்புறம் நீங்கள் சோதிங்க. பிரச்சனை தானே, பொருளாதாரத்தில் தான் நிறைய வீக் ஆகியிருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு நல்லா ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் என்ன சோதிங்க ஆண்டவரே, பட்டுன்னு உயிரை கொடுத்துட்டாங்க. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறோம் நம்ம.
நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரை பரிசுத்த பார்க்க கூடாது. சத்தியத்தை கேட்குறீங்களா, அதை விசுவாசிங்க. உங்களால விசுவாசிக்க முடியலன்னா அறிக்கை எடுங்க. விசுவாசிக்க முடியலன்னா அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கன்னு கேளுங்க. அதுதான் ஒரு கூட்டம் கேட்டான். இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதத்தெல்லாம் எல்லாம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. கேட்பார், இது என்ன சொஸ்தமாக்க என்னால முடியுமா கேட்கிறாருங்க. அவன் என்ன சொல்றான், முடியும் சொல்றான். ஒரு இடத்துல சொல்றான் ஒருத்தன், என் தெரியல ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அவனுக்கு அற்புதம் செஞ்சாரு. நம்முடைய தேவனுடைய குமாரன் நமக்கு அற்புதம் செய்வாரு. நம்ம மீது அன்பா இருக்கிறாரு. நமக்காகத்தான் பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நமக்கு இறங்காம போக மாட்டாரு. நம்ம கைவிட மாட்டார். நம்ம சூழ்நிலை மாறலாம், பிரச்சனைகள் மாறலாம், அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த 2வது மாதத்தை குறிச்சு நீங்க என்ன திகைக்கிறீங்க, என்ன பயப்படுறீங்க, என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க, சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். ஏன் தெரியுமா? நம்முடைய அப்பா பெரியவர், நம்முடைய மூத்த சகோதரர் பெரியவர். அவர் நம்மை கைவிட மாட்டார். அப்போ இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சாட்சி பிரமாணம்ன்றது 3 காரியமும் தேவன் தண்டித்து நியாய தீர்ப்பு செய்யறது. இப்போ தேவன் தண்டித்து நியாய தீர்ப்பு செய்யறத சாட்சி பிரமாணமா வச்சுட்டு தண்டித்து நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை யார் கையில கொடுத்தார் தெரியுமா? வாசிங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப தெரியுதா? இந்த நாள்ல நம்முடைய உடன்படிக்கை பெட்டி சாட்சியின் பிரமாணம் யாருங்க? இயேசு. அவர் நியாயம் தீர்ப்பார். விளங்குதா? இன்னொரு வசனம் கூட வாசிங்க, யோவான் 12:48. என்னை தள்ளி, நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எது நியாயம் தீர்க்குமா? வசனம். அங்க இயேசு பேசும்போது பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாரு. கடைசி நாளில், எது கடைசி நாள் சொல்லுங்க? இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்கள் தான். அதான் பேதுரு சொன்னாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிற முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் பாவிகளும் பக்தி இல்லாதவர்களும் எங்க நிற்பாங்க? நம்மளுக்கு தான் நியாய தீர்க்குது. யார் நியாய தீர்க்கிறா தெரியுமா? வார்த்தையானவர் நம்மள என்ன பண்றாரு? நியாயம் தீர்க்கிறார். அதனால தான் இயேசு சாட்சி பிரமாணம். இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் யாரை தான் மீன் பண்ணுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா இருக்குது. கடைசியாக பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள நோக்கம் என்ன? ஏன் இந்த தேவன் தன்னுடைய உடன்படிக்கையா வச்சுக்கிட்டு இதை அவருக்கு உரிமையாக்கிக்கிட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். என்னாகமம் 7:89. மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த கிருபாசனத்திலிருந்து, இந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கக்கூடிய கிருபாசனத்திலிருந்து யார் பேசினா? தேவன் பேசினாராம். அதனால்தான் அந்த எபிரேயர்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிருபாசனத்துக்கு இந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையை ரொம்ப அருமையாக அது நோட் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான, அதனால நானும் அதை எழுதிட்டு வந்துட்டேன். அது என்னன்னா, திவார் ஹமித் மெல்லு இசத் வி கவுத். திவார் அவித் மெல் இசத் வி கவுத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபையும் மகிமையும் நிறைந்த சத்திய வார்த்தைகள். கிருபையும் மகிமையும் நிறைந்த சத்திய வார்த்தை எங்கிருந்து வருதான்? கிருபாசனத்திலிருந்து. அங்கிருந்து வர வார்த்தையை அவங்க இப்படித்தான் உச்சரிக்கிறாங்க எபிரேயர்கள். கிருபையும் மகிமையும் நிறைந்த சத்திய வார்த்தைகள். இதுல 4 வார்த்தை வருது. நல்லா கவனிங்க, இதுல 4 வார்த்தை வருது. கிருபை, மகிமை, சத்தியம், வார்த்தை. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன். கிருபை, மகிமை, சத்தியம், வார்த்தை. 4 வார்த்தை வருது.
எங்கிருந்து வருது? கிருபாசனத்திலிருந்து வர வார்த்தைக்கு எபிரேயர் கொடுக்குற கிருபையும் மகிமையும் நிறைந்த சத்திய வார்த்தை. இந்த 4 வார்த்தையும் இயேசுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது எங்க பயன்படுத்திக்கிறாங்க தெரியுமா? ஒரே வசனத்துல. எங்க தெரியுமா? வாசிங்க, யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அந்த கிருபாசன தண்டையில வரக்கூடிய கிருபையும் மகிமையும் நிறைந்த சத்திய வார்த்தை இங்க இயேசுக்கு சொல்றாரு. இந்த 4 வார்த்தை, அது வார்த்தை, கிருபை, சத்தியம், மகிமை, அதுவும் பிதாவின் மகிமைன்றது இங்க வந்துச்சு. இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு. அந்த என்ன நோக்கம்னா, தேவன் என்ன பண்றாரு? கிருபையும் மகிமையும் நிறைந்த சத்திய வார்த்தைகளை கொடுக்கிறது எதுங்க? உடன்படிக்கை பெட்டி. இப்போ வார்த்தையாகிய ஆண்டவர், நம்ம ஆண்டவராகிய இயேசு வார்த்தை கொடுத்தாரா? அவர்தான் வார்த்தை, லோகாஸ். இயேசுதான் வார்த்தை, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். வழங்குதா? அப்போ இந்த காரியம் எதுக்கு பொருந்ததுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தது. அதே நேரத்தில் 2 கேருபீன்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 கேருபீன்களும் எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, இது 2 ஏற்பாடுகள். 2 ஏற்பாடு. எது அந்த வார்த்தை? அங்கே சிம்பாலிக்கா காமிச்சிட்டாங்க பாருங்க. அந்த 2 கேருபீன்களும் 2 ஏற்பாடுகள். எதுங்க அது? கிருபை. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்ற இதுதான். இப்போ இதன் மூலமா இயேசு பேசுறாரா இல்லையா? ஆமென். பேசணும்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இதுல தான் பேசுறார். தேவன் குமாரனை கொண்டு வார்த்தையின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதுல 2 ஏற்பாடுகள் உண்டு. அதனால தான் இது 2 உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. 2 உடன்படிக்கை. எபிரேயர் 1:9 வாசிங்க. 9:1 வாசிங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. முதல் உடன்படிக்கை இருக்குதா? பழைய ஏற்பாடு. விளங்குதா? பழைய ஏற்பாடு. 2வது உடன்படிக்கை எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இது என்னதுங்க? புது உடன்படிக்கை. புதிய ஏற்பாடு இருக்குதா? அதுல இருந்து சத்தியங்களை கத்துக்கிறோமா? இன்னைக்கு நம்ம இந்த திருவிருந்து எடுக்கிறது என்ன? எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க? புது உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது. அப்போ அங்க எப்படி அந்த கிருபாசன தண்டையிலிருந்து வார்த்தை வரும்படி தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை பயன்படுத்திக்கிட்டாரோ அந்த பிரகாரமாகவே தேவன் என்ன பண்றாருங்க? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நியாயம் தீர்க்கிறார், வார்த்தையோடு பேசுகிறார், சகலத்தையும் நமக்கு செய்கிறார். இல்லைங்களா? இன்னும் இதில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேருபீன்கள் மத்தியில் அவர் இன்னும் என்ன செஞ்சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போர்ஷனை வாசித்து பாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி இன்னும் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? யுத்தத்துக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுதாங்க? வெற்றி கிடைச்சிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இதே ஒரு யுத்தத்துக்கு கொண்டு வரும்போது இதே உடன்படிக்கை பெட்டி என்ன ஆயிடுச்சு? பெலிஸ்தர் கையில் சிறைப்பட்டு மாட்டிக்கிச்சு. அது எதுக்கு நிழலா இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த பெட்டி எடுத்துட்டு போய் எங்கே வச்சாங்க? அவங்க தாகோன்ற ஒரு கோயிலில் வச்சாங்க. அங்கே அந்த கோயிலில் அந்த சிலை என்ன பண்ணிடுச்சுங்க? விழுந்துருச்சு. அது எதுக்கு நிழலா இருக்குதுன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பெட்டி நெக்ஸ்ட் பெத் ஷெமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. அவங்களும் இஸ்ரவேலர் தான். ஆனா அங்க போகும்போது அங்க ஒரு பிரச்சனை ஆகும்போது கிட்டத்தட்ட 50,070 பேர் சாகுறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டினால 50,070 பேர் சாகுறாங்க. ஏன் செத்தாங்க? என்ன காரணம்? அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பெட்டி எங்க போகுதுன்னா, ஒரு ஆசாரியன் அபினதாப்ன்ற ஒருவருடைய ஆசாரியர் வீட்டுக்கு போகுது. அங்கேயும் போய் அது நிக்கல. அவருடைய ஒரே மகன், அவருடைய 2வது மகனான ஊசாவை உடன்படிக்கை கொண்டது. ஊசா ஏன் இறந்தார்? அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். 3வது பார்க்கும்போது இந்த பெட்டி கடைசி எங்க இருந்ததுன்னா, ஓபேத் ஏதோம்ன்ற ஒருத்தருடைய வீட்டில் போய் இருந்தது. அந்த இடத்துல ஆசீர்வாதமா இருந்துச்சா, சாபம் வந்துச்சான்றது கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம்.